ஸோ லெசன் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிஷன் அண்ட் லூப்ஸ். சரியா, இந்த இடத்துல தான் வந்து கம்ப்யூட்டர் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். சரியா, ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து போரே அடிக்காது. இப்போ ஹியூமன்ஸ்லாம் வந்துட்டு ஒரே விஷயத்த ஒரு 4 டைம் 5 டைம் நம்ம பண்ணுறோம்னால அப்படியே நம்மளுக்கு ரொம்ப மரணமாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ இப்போ கோர் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு தடவையோ இல்லை 2 தடவைக்கு மேலே வந்துட்டே இருக்கணும்னா திருப்பி திருப்பி பண்ணு 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 அப்படின்னு நம்ம வந்துட்டு ரிப்பீட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்க தேவையில்லை. அந்த லாஜிக்கை ரிப்பீட் பண்ண சொன்னால் போதும். சரியா, இந்த லாஜிக்கை ரிப்பீட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு லூப் அப்படின்னு அர்த்தம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம டீத்தை வந்து ப்ரஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன நினைப்போம், பல்லு க்ளீனாக இருக்கிற வரைக்கும் ப்ரஷ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்போம். நம்ம திருப்பி வந்து பல்லு இந்த டைம் ஒரு டைம் ப்ரஷ் பண்ணி, இந்த டைம் இந்த பக்கம் ஒரு டைம் ப்ரஷ் பண்ண, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அலாரம். இப்போ வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கோம், 5 மணிக்கு அலாரம் வைக்கிறோம், அது வந்து அலாரம் அடிக்கும். திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்னூஸ் தள்ளிட்டு திருப்பி தூங்கிடுவோம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அது அடிக்கும். இதே மாதிரி நம்ம பண்ணிட்டே இருப்போம். எது வரைக்கும் இது நடக்கும், ஒன்றா நான் எழணும், இல்லைனா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடணும், அது வரைக்கும் அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு லைக் ஒரு கண்டிஷனோட ஒரு லூப் இருக்குது. சரியா, ஸோ இதில் என்னென்ன கீ ரூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு லூப்புக்கு என்ன தேவைன்னா, எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக இருக்கணும். ஒருவேளை இதுக்கு நம்ம ஸ்டாப்பை இப்போ எப்போ முடிக்கணும்னே இல்லாமல் இருந்தால் அது பாட்டு இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கும்ல லூப்பு. ஸோ இன்ஃபைனைட் லூப்புக்கும் நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறது. சும்மா இப்படி கையில் எடுத்துட்டோன்னா தள்ளி 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 1 மணி நேரம் போதா 2 மணி நேரம் போதானே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம இன்ஃபைனைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம்ல. சரி, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. ஸோ இப்போ எது வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம்னா, ஃபோன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிடணும், இல்லை கிராஷ் ஆயிடணும், ஹேங் ஆகிற அளவுக்கு நம்ம பார்த்துட்டே இருப்போம். சரியா, இப்போ சரி அதை விடுங்க. இப்போ ப்ரோக்ராமர் மைண்ட் செட் படி பார்த்தா இந்த 3 கொஷின்ஸை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும். சரியா, என்ன வந்து ரிப்பீட் ஆகிட்டுருக்கு, எத்தனை டைம் வந்து அது ரிப்பீட் ஆகணும், எப்போ வந்து அது முடிக்கணும். சரியா, இப்போ தேர்ட் வந்து இப்போ உங்களால் அந்த எப்போ முடிக்கணும்னு தெரியாமல் இருந்தால் நீங்கள் அந்த கோடே எழுதாதீங்க, விட்டுருங்க, அந்த லூப்பே விட்டுருங்க. சரியா, இப்போ உங்களுக்கு ஒரு ரிலேட்டபிளான சினாரியோ சொல்கிறேன். இப்போ நான் கிளாஸில் அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போ பேரை கூப்பிடுவேன். சார் எக்ஸாம்பிளுக்கு திவ்யான்னு கூப்பிட்டா ஒன்றா ப்ரெசென்ட்டு நாங்கள் சொல்லணும். அப்படி இல்லைன்னா யாராவது மற்றவங்க வந்து ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசென்ட்டாக ஆப்சென்ட்டாக நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த கிளாஸில் வந்துட்டு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்குமே தனித்தனியாக ஒன்றும் நான் எழுத போகிறது இல்லைல்ல. நீ வந்து பேர் சொன்னால் வந்து ப்ரெசென்ட்டாக ஆப்சென்ட்டான்னு மார்க் பண்ணும், அந்த மாதிரி நம்ம எழுத போகிறது இல்லை, கிடையாதா. அந்த லாஜிக்கை தான் வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ணுறோம். சரியா, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம லூப்புன்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சினாரியோ தரேன். இப்போ வந்துட்டு 3 சினாரியோ தரேன். அதில் வந்து நீங்கள் ஒரு சினாரியோக்கு எழுதுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் விளக்குறது, வாஷிங் யுட்டென்சில்ஸ். செகண்ட் வந்து